படகுலம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோவோட காலேஜ் ப்ரொஃபசர் கையில் பழங்காலத்தில் உள்ள லூடோ போர்டு ஒன்று கிடைக்குது. அந்த போர்டில் நம்ம யாரை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினச்சிட்டு பகடை உருட்டுறோமோ அவங்கள ஈஸியாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ப்ரொஃபஸர் அவர் கூட வேலை பார்க்குற ஆளை கண்ட்ரோல் பண்ணி அதை நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்து பார்க்குறான். இப்போ அந்த போர்டை எப்படியாச்சும் நம்ம எடுக்கணும்னு சொல்லி ஹீரோ ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பிளான் போட்டு ஒரு வழி அந்த போர்டையும் எடுக்கிறாங்க. அந்த போர்டை நம்ம ஹீரோ எடுத்தனால அந்த ப்ரொஃபஸர் நம்ம ஹீரோவும் கண்ட்ரோல் பண்ண தொடங்கியாரு. இவரை ராத்திரி பகல்னு பாராம தூங்க விடாம ரொம்பவும் டார்ச்சர் பண்ணியாரு. ஒன்ஸ் இவங்க இந்த கேம் விளையாட தொடங்கினாங்கன்னா ஆப்போசிட்ல உள்ளவங்களும் இந்த கேம் விளையாடி முடிச்சா மட்டும்தான் இவங்களால இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வர முடியும். இப்போ நம்ம ஹீரோவும் அந்த ப்ரொஃபஸர் ஏற்கனவே ஒரு ஆளை கண்ட்ரோல் பண்ணியிருப்பார்ல, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கேமை விளையாடவும் தொடங்குறாங்க. இவங்க இப்போ விறுவிறுப்பாக விளையாடும் போது அந்த ப்ரொஃபஸர் குமைச்சு விட்டுறாரு. இதனால என்ன நடக்குதுன்னா இவங்க கூடு விட்டு கூடு பாயிறாங்க. அப்படின்னா நம்ம ஹீரோவோட உடம்புல உள்ள உயிர் அந்த ப்ரொஃபஸர் ஒரு ஆளை ஏற்கனவே கண்ட்ரோல் பண்ணியிருப்பார்ல அவருக்கு உடம்புக்கு போகுது. அந்த ஆளோட உயிர் அந்த ப்ரொஃபஸரோட உடம்புக்கு போகுது. இந்த ப்ரொஃபஸரோட உயிர் நம்ம ஹீரோவோட உடம்புல ஏறுது. இப்போ மாறின உடம்பு வச்சு இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, அவங்க உடம்பு அவங்களுக்கு திரும்ப கிடைக்குதா இல்லையா என்பதும் இந்த படத்தோட ஸ்டோரியே. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை நம்ம ஹீரோ ஒரு கோமாளி கான் மாதிரி நடிச்சிருப்பாரு. செகண்ட் ஹாஃப்ல மாசா பின்னி ஒரு வில்லன் ஹீரோவா பிச்சு எடுத்துருப்பாரு. வீக்கெண்டில் பார்க்க உள்ள ஒரு தரமான மூவி தான். ஸோ படத்தை பார்க்கறதுங்க குடு குடுன்னு ஓடி போய் படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. See you all in the next video. Tata, bye bye.